கமலா அவர்கள் பேசினதில் எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கர்நாடகா சினிமா இண்டஸ்ட்ரி பெருசாக அதில் வந்து இன்வால்வ் ஆகலை. அதில் இன்வால்வ் ஆனது எல்லாமே அரசியல்வாதிகள். ஏன் தொடர்ச்சி அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக கர்நாடகா பார்க்குறது? கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு குரூப் இருக்கிறாங்க. விஜயகாந்த் படம் ஷூட்டிங் இருக்கப்போ அங்கே பெரிய பிரச்சனையாச்சு. சத்யராஜ் சமீபத்தில் மன்னிப்பு கேட்க வச்சாங்க. மன்னிப்பு கேட்டே ஆகணுங்கிறது வந்து அது ஒரு சிறுமைப்படுத்தணுமா. இந்தியாவில் இன்னைக்கு போற்றப்படக்கூடிய ஒரு கலைஞன், நீங்கள் அவரை கொண்டு வந்து அங்கே உட்கார வச்சு மன்னிப்பு கேட்க வைக்கணுங்கிறதெல்லாம் ஒருபோதும் நடக்காது. தமிழ்நாட்டில் யாரும் விடவும் மாட்டாங்க. எடியூரப்பா கூட மன்னிப்பு தானே ஏன் கேட்டு போறீங்க, நம்ம ஊரில் இருக்க தமிழிசை சவுந்தரராஜன் கூட ஏன் இப்படி ஈகோ பார்க்குறீங்க அப்படின்ற. சிவராஜ்குமார் ரியாக்ட் பண்ணிருக்கலாம் தப்பாக பேசியிருந்தா. ஏன் அவர் கண்டத்துக்காரர் தானே, ஏன் பண்ணல? திமுக சைட்லேருந்து ஒரு எம்பி சீட் போயிருக்கு, ஒரு அலைன்ஸ் வச்சுட்டாரு அப்படின்றதுக்காக திட்டமிட்டே ஒரு குரூப் அப்படி டார்கெட் பண்ணுறாங்களா? கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்ப அரசியல் விமர்சகர் சுபைர் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து தக் லைஃபுக்கு வந்து தடை விதிக்கணும் அப்படின்ற மாதிரி, தடை விதிக்கக்கூடாதுன்ற மாதிரி கமல் தரப்புலேருந்து வாதம் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் மன்னிப்பு கேட்டுருங்க, ஏன் ஈகோ பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன் இந்த தொடர் சர்ச்சைக்கு பின்னாடி காரணம் என்ன நினைக்கிறீங்க? இந்திய அரசாங்கத்தால் சென்சார் செய்யப்பட்ட ஒரு படம். அது ஒரு ஸ்டேட்டில், இந்தியா முழுக்க எந்த ஸ்டேட்டில் வேணாலும் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. அப்படி அந்த அடிப்படையில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய சில அமைப்புகள் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ராஜ்கமல் ஃபிலிம் சார்பாக கர்நாடகா நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. இந்த படத்துக்கு எங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுங்கன்னு, பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டு போகிறாங்க. உடனே நீதிமன்றம் என்ன செய்யுது, இல்லை இங்கே ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது, இதுக்கு விளக்கம் கொடுங்க, மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேட்டால் அவங்களுக்கு என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு நேற்று இந்த விவாதம்லாம் நடந்து அவருக்கு டைம் கொடுக்குறாங்க. லஞ்ச் பிரேக்கு பிறகு ஒரு நீண்ட அறிக்கையை வந்து கொடுத்துருக்கார், கமலஹாசன் கொடுத்துருக்கார். கமலஹாசன் தர வழக்கறிஞர் அதை வாசிக்கிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து யாரையும் நான் வந்து மனசு படுபடியவோ உள்நோக்கத்தோடு நான் பேசலை, ரெண்டு மாநிலத்துக்கும் இணக்கமாக இருக்கணுங்கிற அர்த்தத்தில் தான் பேசினேன், நான் பேசியதில் எந்த தவறும் இல்லை, அப்படி ஏதாவது இருந்தால் வருத்தம் தெரிவிக்கிறேன்னாரு. அவரும் நீதிமன்றத்தில் இருந்து நீதிபதிகள்லாம் சொன்னால் வருத்தம்லாம் கூடாது, நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வழக்கை வந்து நீங்கள் என்ன தமிழ்லேருந்து தான் கன்னடம் வந்ததுங்கிறதுக்கு நீங்கள் தமிழ் அறிஞரா, ஆராய்ச்சியாளரா, மொழியியல் வல்லுநரா, அப்படி இப்படிலாம் கேள்விகளை கேட்டுட்டு 10ஆம் தேதி ஒத்து வச்சுட்டாங்க. இதுக்கடையில் வந்து கர்நாடகா ஃபிலிம் சேம்பரும் கர்நாடகா அரசும் கமல் தரப்பு சேர்ந்து நீங்கள் பேசி முடிச்சுக்கங்கன்னு விட்டாங்க. இது நேற்று நடந்த விஷயம். இது கமல் அவர்கள் பேசினதில் எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ இதை வைத்து அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இது என்ன நல்லா நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, கர்நாடகா சினிமா இண்டஸ்ட்ரி பெருசாக அதில் வந்து இன்வால்வ் ஆகலை. அதில் இன்வால்வ் ஆனது எல்லாமே அரசியல்வாதிகள். இல்லை, தொடர்ச்சியாக இந்த மாதிரி பேசினாலே வாட்டல் நாகராஜன் சொல்கிற ஒரு முக்கியமான பர்சன் தான் வந்து தலையிடுறதாகவும், அங்கே இருக்கிற அமைப்புகள் தான் தலையிடுறதாகவும் சொல்கிறாங்க. அது மாதிரி சத்யராஜ் மன்னிப்பு கேட்டிருக்காரு, இல்லை மற்ற கலைஞர்கள்லாம் மன்னிப்பு கேட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன் தொடர்ச்சியாக அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக கர்நாடகா பார்க்குறாங்க? கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவங்க இதை வைத்து மொழியை வைத்து அரசியல் பண்ணக்கூடியவர். அப்போ ஏதாவது இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா ரொம்ப காலங்காலமாக நடக்குது. விஜயகாந்த் படம் ஷூட்டிங் இருக்கப்போ அங்கே பெரிய பிரச்சனையாச்சு. சத்யராஜ் சமீபத்தில் மன்னிப்பு கேட்க வச்சாங்க. தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதாவது அவர்களை பொறுத்த வரைக்கும் இதை மொழி வச்சு தான் அரசியல். இப்போ என்னென்னா, கன்னடம் ப்ளஸ் ஹிந்திங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு கர்நாடகாவில். அதை அப்படியே மொத்தமாக டைவெர்ட் பண்ணுறதுக்கு இதை எடுத்துக்கிட்டாங்க அவங்க. இப்போ இந்த பிரச்சனை என்னென்னா, இப்போ தமிழ் கன்னடங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. இப்போ இந்த பிரச்சனையை டைவெர்ட் பண்ணுறதுக்கு இதை பெருசாக அரசியல்வாதி எடுத்துகிட்டு இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே கன்னட சினிமாவில் இருக்கக்கூடியவர்கள் பெருசாக அதில் வந்து அப்ஜெக்ட் பண்ணல, ஆப்போசிட் பண்ணல. இப்போ என்ன சொல்கிறாங்க, கர்நாடகா ஃபிலிம் சேம்பர்லேருந்து நாங்கள் இந்த படத்தை சமாதானம் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சியை பண்ணுறோம், 2 தரப்பு பேச போகிறோம், நாங்கள் சீக்கிரம் வந்து முடிஞ்ச கமலுக்கும் இங்கே ஒரு பெரிய ரசிகர்கள் இருக்கிறாங்க, அந்த படம் பார்க்கணுன்னு இப்போ கர்நாடகா ஃபிலிம் சேம்பர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான சமரச பேச்சுவார்த்தையில் இறங்கிட்டு நடக்குன்னு சொல்லலை. ஆனால் அங்கே இருக்கிற முதலமைச்சர் சித்தாராமன் என்ன பண்ணியிருக்கணும், இதை வந்து இல்லைப்பா சரியான அணுகுமுறை கிடையாது, இதை நம்ம கரெக்டாக டேக்கிள் பண்ணியிருக்கலாம், இல்லை அவர் வரலாறு தெரியாது நீண்ட அப்படி தானே சொல்கிறாரு. மீண்டும் அவரும் அந்த மாதிரியான பிரச்சனைக்கு இவரும் தான் சொல்கிறேன். இதை வந்து அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் மேலே சில குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதை வந்து காங்கிரஸ் அரசாங்கம் அங்கே இருக்குது. அதை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இதை கையில் எடுக்கிறாங்க. கையில் எடுத்து ஒட்டுமொத்த பிரச்சனையும் இந்த பக்கம் ஃபோக்கஸை திருப்பி விட்டாங்க. இப்போ முழுக்க அங்கே நடக்கிறது அரசியல் தான். அரசியல் வந்து நீதிமன்றம் வந்து அது ஏதாவது ஒரு டைரக்ஷன் கொடுப்போம்னு எதிர்பார்த்தோம் நம்புவோம். ஆனால் நீதிமன்றம் வேறு மாதிரியான தீர்ப்பாக போச்சு. அதுவுமே பெரிய ஒரு ஏமாற்றம் தான். நேற்று ஒரு விவாதத்தில் வந்து ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, 2 கோடி பொதுமக்களை வந்து இன்ஸ்டேபிள் பண்ணியிருக்கு தமிழர்களை இந்த அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டால் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது நிஜம்தானா? இல்லை, அதில் என்ன இருக்குதுன்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல. இப்போ வட இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள், வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்க, உலகத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிக்கும் தாய்மொழி சமஸ்கிருதங்கிறாங்க. ஏன் நீங்கள் கோவப்படல?
அமித்ஷாவே அப்படி தான் சொன்னார். அதான் சொல்கிறேன். இந்தியாவுக்கு இப்போ வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க பேசுகிறாங்க எல்லா மொழிக்கும் தாய்மொழி சமஸ்கிருதம், சமஸ்கிருதத்துலேருந்து எல்லா மொழியும் வந்துச்சுன்றாங்க. நமக்கு தமிழ் 5000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மொழிங்கிற ஆராய்ச்சியோட ஆதாரத்தோடு இருக்குது. கால்டுவெல் தான் எழுதியிருக்கிறாரு. கால்டுவெல் எழுதிய புத்தகங்களை படித்தாலே தெரியுது தமிழ் வந்து மூத்த மொழின்னு. தொழில் நம்ம இங்கே நடக்கக்கூடிய தொழில் ஆராய்ச்சியில் வரக்கூடிய சான்றுகள் எல்லாமே அதில் நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. இப்படி வரலாற்று ரீதியாக அறிவியல் பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக நம்மள்ட்ட நிறையா விஷயங்கள் இன்றைக்கி இருக்குது. அப்படி இருந்தும் கூட நம்ம வந்து அவங்க சொல்கிறாங்க சமஸ்கிருதம் தான் அந்த எல்லாத்துக்கும் தாய்மொழின்னு சொன்னால் சொல்லிட்டு போன்னு விட்டோம். நம்ம கேஸ் போடல. நீங்களாவது கேஸ் போட்டிருக்கணும்ல, நீங்கள் அதுக்கெலாம் ஏன் கொதிக்கலை? அப்போ இது வந்து ஒரு கமலஹாசன் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து திராவிட குடும்பத்தின் மொழி, அந்த திராவிட குடும்பத்தின் தாய்மொழி தமிழ். ஒட்டுமொத்தமாக இது மெட்ராஸ் மாகாணமாக இருந்துச்சு. இந்த மெட்ராஸ் மாகாணத்தில் ஒன்றாக இருந்தோம். அப்புறம் மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்க போகிறப்ப தனியாக பிரிஞ்சு போயிடுச்சு. இப்போ திராவிட குடும்பத்தினுடைய தாய்மொழி தமிழ். இதை வந்து மலையாளம் பேசக்கூடியவங்க ஏற்றுக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு தமிழ்ச்சங்க மாநாட்டில் அப்போ இருக்கக்கூடிய கேரளா முதலமைச்சர் பேசியிருக்காரு, எம்ஜிஆர் இருக்கார். அப்போ இது தமிழ் வந்து அக்கா மொழி, மலையாளம் வந்து தங்கச்சி மொழின்னு நம்ம எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. தமிழ் தாய்மொழி, மலையாளம் மகள் மொழின்னாராங்க. அப்படி நிறையா வரலாற்று ரீதியாக அவங்க ஒத்துக்கிறாங்க. பினராயி விஜயன் கூட ஒத்துருக்காரு. நிறைய விஷயங்கள் நிறைய மலையாளத்துக்கும் தமிழுக்கும் நிறைய வித்தியாசம். பசீர் ஒரு எழுத்தாளர், பிரபலமான எழுத்தாளர் கூட அவர் கூட நிறைய இடங்கள்ல அவர் சொல்லியிருக்காரு, குறிப்பிட்டு பேசியிருக்காரு. நிறைய வரலாற்று ரேப் பாடல்கள் கூட தாய்மொழி தான் தமிழ்னு சொல்றாங்க. ஆமாம். இப்போ என்னன்னா மலையாளத்தில் இருக்கக்கூடிய பல வார்த்தைகள் தமிழ் வார்த்தை, தூய தமிழ் வார்த்தை. இந்த உணவு அப்படிங்கிறது வந்து ஊன் அப்படிம்பாங்க. ஊனுங்க நம்ம ஏதாவது உணவுன்றாங்க, ஊனுங்கிறதான் சரியான வார்த்தைன்றாங்க தமிழில். நிறைய வார்த்தைகள் தமிழ் வார்த்தை இருக்கும். சுகமோ அப்படிம்பாங்க, சுகமாங்கிறது தான் அவங்க சுகமோம்பாங்க. சமஸ்கிருதமும் தமிழும் கொஞ்சம் கலந்தது தான் மலையாளம். அப்போ கன்னடத்துலேயுமே நிறைய தமிழ் வார்த்தைகள் இருக்கும். அது நம்ம வந்து எங்கள் பாஷையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்ல முடியுமா? அது ஒன்றாக இருந்தால் ஒரே மெட்ராஸ் மாகாணமாக எல்லா மாநிலங்களும் ஒன்றா இருந்துச்சு. மொழி வாரியாக பிரிஞ்ச பிறகு போயிடுச்சு. தமிழ்லேருந்து போனது தான். இப்போ தமிழ்லேயே தமிழ்நாட்டிலேயே கேரளா கோயம்புத்தூர் தமிழ் இருக்குது, மதுரை தமிழ் இருக்குது, சென்னை தமிழ் இருக்குது, சவுத் தமிழ் இருக்குது, திருநெல்வேலி தமிழ் இருக்குது. அப்போ ஒவ்வொன்றுக்கு ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்குல்ல. அதுக்கு வந்து நாங்கள் தான் இப்போ கோயம்புத்தூர் தமிழ் தான் தாய் தமிழ்னு சொல்ல முடியுமா? அப்படி ஒரு காலத்தில் இருந்துச்சு. அப்படி ஒரு காலத்தில் மொத்தமாக இருந்தப்போ பிரிஞ்சு போயிட்டீங்க. பிரிஞ்சு போய் வேற ஒரு மொழி பேசுகிறீங்க, அது வேற ஒரு கலப்பு மொழி சேர்ந்து பேசுகிறீங்க. அதை தான் சொல்கிறேன், எல்லாம் ஒன்றா தான்ப்பா இருந்தோம், இப்போ நம்ம மொழி வாரியாக பிரிஞ்சிட்டோம், நீங்கள் எல்லாம் நடந்தமிங்க அர்த்தத்தில் பேசுகிறார். அதாவது ஒரு வார்த்தையை எந்த இடத்துல எப்படி எந்த அர்த்தத்திற்கு பயன்படுத்துகிறோம்னு இருக்குது. இப்போ கமலஹாசன் சொன்ன விஷயம் என்ன, ஒரு கோபமாகவோ ஒரு மொழி பெருமையை பேசுகிற மாதிரியோ அவர் பேசியிருந்தால் கூட இதில் உள்ளொருத்தம் இருக்குது, இது உள்நோக்கத்தோடு பேசியிருக்காருன்னு சொல்லலாம். அவர் அங்கே பேசினது என்ன சொல்கிறாருன்னா, ராஜ்குமாரும் எனக்கும் உள்ள உறவை பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி உறவு மாதிரி. சிவராஜ்குமார் வந்து என்னை வந்து சித்தப்பான்னு கூப்பிடணும், நான் அவங்களுடைய அண்ணன் சித்தப்பா மாதிரி அப்படிங்கிற ஒரு உறவு முறையை சொல்லி அது மாதிரி தான் மொழியும் இங்கேருந்து போன மொழின்ற மாதிரி பேசுகிறார். அப்போ நீங்கள் இதுக்கு பாராட்டணுமா, இதுக்கு வந்து நீங்கள் வந்து எதிர்க்கணுமா? இப்போ முழுக்க இப்போ அரசியல் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இதை வைத்து இந்த மொழியை வைத்து இந்த பிரச்சனையை வைத்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இந்த ஹிந்தி கன்னடங்கிற பிரச்சனையை டைவர்ட் பண்ணுறாங்க. அரசாங்கத்துக்கு மேலே இருக்கக்கூடிய சில குற்றச்சாட்டுகளை இதை வச்சு டைவர்ட் பண்ணுறாங்க. அவங்க சகோதர மொழின்றதை ஏற்றுக்கிறாங்க. தமிழ்லேருந்து தான் கன்னட மொழி பிரிஞ்சது என்னால் ஏற்றுக்க முடியாது. ஆதாரம் இருக்கா? நீங்கள் கால்டுவெல்ன்றதை தவிர மீது யார் என்ன ப்ரூஃப் இருக்குன்னு நிறைய ஆதாரம் இருக்குங்கிறாங்களே, நிறைய ஆதாரம் இருக்குங்கிறாங்க. தேவைப்பட்டால் அதை பற்றி வரலாற்று ஆய்வாளர்களோட டிஸ்கஸ் அது கூட கேட்டால் ஆரோக்கியமான வாதமாக இருக்கும். நீங்கள் ஒரு படத்தையும் தடவை பண்ணுறீங்க, அது ஒரு டிஸ்கஷன் வைக்கலாம். நீங்களும் ஆதாரத்தை எடுத்துகிட்டு வாங்க, நம்மளும் ஆதாரத்தை எடுத்துகிட்டு வாங்கன்னா பண்ணலாம். அது வேலை வெட்டிலாம் செய்கிற வேலை தான். இதுவே வேலை வெட்டிலாம் செய்கிற வேலை தான். ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகிறாரு, ஓகே அப்படின்ட்டு போயிடலாம், இது பண்ணியிருக்கலாம். இல்லை வருத்தம் தெரிவிக்கிறேன், அதோட இந்த பிரச்சனையை முற்றுப்புள்ளி வச்சுருக்கலாம். மன்னிப்பு கேட்டே ஆகணுங்கிறது வந்து அது ஒரு அவரை வந்து அவர் சிறுமைப்படுத்துகிறமா. இந்தியாவில் இன்றைக்கி போற்றப்படக்கூடிய ஒரு கலைஞன், நீங்கள் அவரை கொண்டு வந்து அங்கே உட்கார வச்சு மன்னிப்பு கேட்க வைக்கணுங்கிறதெல்லாம் ஒருபோதும் நடக்காது. தமிழ்நாட்டில் யாரும் அதை விடவும் மாட்டாங்க. எடியூரப்பாவிலிருந்து பெரிய பெரிய அரசியல் தலைமையிலிருந்து அதை கரு சொல்லிட்டு இருக்காங்க. எடியூரப்பா கூட மன்னிப்பு தானே ஏன் கேட்டு போறீங்க, நம்ம ஊரில் இருக்க தமிழிசை சவுந்தரராஜன் கூட ஏன் இப்படி ஈகோ பார்க்குறீங்க அப்படின்றாங்க. அவங்களுக்கு பாஜக தரப்புல இருந்து எல்லா சைடும் வந்து நீங்கள் அதில் மன்னிப்பு கேளுங்க, ஈகோ ஏன் பார்க்குறீங்கன்னு சொல்கிற ஆட்களை பூரா பார்த்தாலே அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழுக்கு எதிரான ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவின் இன்னைக்கு மதிக்கப்பட்ட ஒரு கலைஞன், தமிழ்நாட்டின் சினிமா துறையில் ஒரு மதிக்கத்தக்க ஒரு கலைஞன், ஒரு மாபெரும் கலைஞன், அவரை வந்து இங்கேருந்து கூட்டு போய் அங்கே வச்சு மன்னிப்பு கேட்கணும் செய்யாத தவறுக்காக அப்படிங்கிற ஒரு அநீதி அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நம்மளாம் சப்போர்ட் பண்ணணுமா, இதுக்கு எதிர்த்து நிற்கணுமா? தார்மீக ரீதியாக அவருக்கு ஆதரவு கொடுக்கணும். இதில் என்ன கொடுமைன்னா, இங்கே இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் சில பேர் அவர்களுக்கு எதிராக நிற்கிறாங்க. அது ஒரு பெரிய வேதனையாக இருக்குது.
இல்லை வன்முறை தூண்டுற மாதிரி பேசுகிறதா இருக்குது. இரு மாநில இதுக்கும் வன்முறை தூண்டுற இல்லை ஃபுல்லாக அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் யார் வன்முறை தூண்டுற மாதிரி. மாரிதாஸாக இருக்கட்டும், ரங்கராஜ் பாண்டே போன்ற ஆட்கள்லாம் கடுமையாக இருந்துதான். இல்லை அந்த வீடியோ அவர் பேசுனதை முழுசாக பார்த்தாங்களேன்னு தெரியல. அவர் எந்த நிகழ்ச்சியில் பேசினார், இல்லை ஏதாவது ஒரு ஆக்ரோஷமாக ஏதாவது ஒரு பேட்டியில் பேசிட்டாரு, இல்லை ஆக்ரோஷமாக ஏதாவது ஒரு போராட்ட காலத்தில் பேசிட்டாரு, இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான இடத்துல பேசியிருந்தாருனா கூட அது வன்முறை தூண்டுற மாதிரி சொல்லலாம். ஒரு ஆடியோ லான்ச்சு ஒரு கர்நாடகத்தை சேர்ந்த ஒருத்தர் கர்நாடக சினிமாவின் சூப்பர் ஸ்டாராக இருக்கிற ஒருத்தர் உட்கார வச்சுக்கிட்டு அவர் பெருமைகளை பேசுகிறார். இதில் எங்கே வன்முறை தூண்டுற மாதிரி வந்துச்சு? வன்முறை தூண்டுற மாதிரியான விஷயத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க, தவறாக புரிஞ்சுட்டாங்க, முழுக்க தவறாக. அப்போ அந்த இடத்துல சிவராஜ்குமார் ரியாக்ட் பண்ணிருக்கலாம்ல, தப்பாக பேசியிருந்தா. ஏன் அவர் கன்னடத்துக்காரர் தானே, ஏன் பண்ணல? அவர் சந்தோஷமாக இருந்தார், கை தட்டினார், நாங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பி தான் இருந்தார். ஒரு உறவுமுறை இணக்கத்தை தான் அது அந்த விஷயத்தில் சொல்லியிருந்தாங்க. இதை அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அரசியல் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இல்லை இது திமுக சைட்லேருந்து ஒரு எம்பி சீட் போயிருக்கு, ஒரு அலையன்ஸ் வச்சுட்டாரு அப்படின்றதுக்காக திட்டமிட்டே ஒரு குரூப் அப்படி டார்கெட் பண்ணுறாங்களா? இல்லை இவர் இந்தியா கூட்டணியில் இருக்கிறாரு, அங்கே கர்நாடகாவில் நடக்கிறது காங்கிரஸ் கவர்மெண்ட் தான். இருந்துமே இவர் அகேன்ஸ்ட் பண்ணுறாங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட் வேறு வழி இல்லாமல் இந்த பிரச்சனையை அவங்க கையில் எடுக்கிறாங்க. முதல்ல சில கன்னட அமைப்புகள் பண்ணுறாங்க, அதை தொடர்ந்து பிஜேபி இந்த விஷயத்தை கையில் எடுக்குது. அப்போ ஆளுங்கட்சிக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க. எதிர்கட்சிகள் இந்த கன்னட அமைப்புகள் நெருக்கடியை கொடுக்குறாங்க. வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுதுன்னா, நம்ம இந்த விஷயத்தை நம்ம கையில் எடுத்து அகேன்ஸ்டாக பேசலாம், நம்மளை கன்னட விரோதின்றாங்க அப்படின்றதுக்காக இப்போ அரசாங்கமே வேறு வழி இல்லாமல் ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு, அவ்வளோதான். அரசாங்கமே செஞ்சாலும் கோர்ட் ஒரு நீதிபதின்றவர் எப்படி இருக்கணும், ஒரு நடுநிலையாக இருக்கணும், சரியான தீர்ப்பு அளிக்கணும்ல. அவரே நீதிபதிகள் சாமானியனுடைய கடைசி நம்பிக்கை நீதிமன்றமும் நீதிபதியும் தான். அவர்கள் அங்கே தான் ஒரு நீதி கிடைக்கும்னு நினச்சி போகிறோம். பட் அந்த நீதிபதிகளையோ நீதிமன்றங்கள் கொடுக்கக்கூடிய நீதிபதிகளை விமர்சிக்கக்கூடாது. ஆனால் நீதிபதிகள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை நமக்கு விமர்சிக்கிறதுக்கு உரிமை இருக்குது. இப்போ அவங்க சொன்ன அந்த விஷயங்கள் நம்ம கேட்டுக்கொள்ளாத விஷயம். அவங்க நமக்கு ஜனநாயக ரீதியாக சட்ட ரீதியாக நமக்கு அனுமதி இருக்குது. ஒரு விஷயத்தை நீங்கள் கோர்ட்டு கொடுக்குதுன்னா நம்ம அப்பீல் பண்ணலாம், ஹைகோர்ட்டுக்கு போகலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். அப்போ அந்த நேற்று அவர் சொன்ன விஷயங்களில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க பெரும்பாலானவர்களுக்கு அதுக்கு உடன்பாடு இல்லை. அவர் கேட்டுட்டார், அதை நீங்கள் 2 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணி அதை முடிச்சு வச்சுருக்கலாம். அது ஒரு படி மேலே போய் அவர் ஒன் சைடாக அதை பேசினாரோங்கிற ஒரு விமர்சனமும் இருக்குல்ல, அதுதானே இப்போ எல்லாரும் கேட்குறாங்க. இல்லை இவர் மன்னிப்பு கேட்கறதுனால தக்லைப்புக்கு சிக்கல் இருக்குமா, இல்லை அவருக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எப்படி இருக்கும்? இல்லை அவர் ரிலீஸ் டேட்டே தள்ளி வச்சுட்டாங்க. இந்த பிரச்சனையே முடிக்கிறதுக்கு இப்போ இறங்கி வந்திருக்கிறாங்க. கர்நாடகாவில் மட்டும் ஒதுக்கி தள்ளி வச்சு, கர்நாடகாவில் மட்டும் நாளைக்கு ரிலீஸ் கிடையாது. 5ஆம் தேதி தக்லைஃப் படம் கர்நாடகாவில் ரிலீஸ் கிடையாது. இப்போ இந்த பிரச்சனையை முடிக்கிறது கர்நாடகா ஃபிலிம் சேம்பர் முன் வந்திருக்கிறாங்க. 2 தரப்பையும் பேசி சுமூகமாக முடிச்சிடும், அது வேணாம், அதுக்கு மேலே வளர விட வேணாம். ஏன்னா அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கன்னட படம் தமிழ்நாட்டிலேயும் இப்போ கொஞ்சம் அளவுக்கு போக ஆரம்பிச்சிட்டு, அப்படி அங்கே இருக்கிற நடிகர்கள் இங்கே நடிக்கிறாங்க, இங்கே இருக்கிற நடிகர்கள் அங்கே நடிக்கிறாங்க. இண்டஸ்ட்ரிக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வேண்டாம், அப்படி சினிமா இருக்குது இண்டஸ்ட்ரின்னு நினைக்கிறாங்க, கர்நாடகா சினிமா இண்டஸ்ட்ரி நினைக்கிறாங்க. ஆனால் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இதை விடக்கூடாது, இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணணும், அதை வச்சு ஒரு ஆள் அங்கே இருக்க தலைவர்கள் உருவாயிரணும்னு பார்க்குறாங்க. இப்போ அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு இப்போ கர்நாடகா சினிமா இண்டஸ்ட்ரி இதில் முன்னெடுத்துருக்காங்க. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்காங்க. அது அநேகமாக சுமூகமாக முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே சில பேர் என்ன குற்றச்சாட்டு செலுத்துறாங்கன்னா, சீமான் போன்றவர் இதில் வச்சு அரசியல் செய்கிறதாகவும் சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சீமான் இதில் என்ன அரசியல் பண்ணார்? இந்த விஷயத்தில் அவர் அரசியல் பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, அவர் எதிர்ப்பு அரசியலை முன்வைக்கிறார். இப்போது பல ஜனநாயக சக்திகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது இந்திய எதிர்ப்புக்கு வைக்கிறதுக்கு ஒரு திசை திருப்புற வேலை, ஆனால் இவர் கொம்பு சீவர மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறார். ஏன்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன் இங்கே ஒன்று இருக்குது, ஜனநாயக படத்தை நான் ஓட விட மாட்டேன் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. தமிழக வாழ்வு உரிமை கட்சி வேல்முருகனும் அதை தான் சொல்கிறார், நாங்கள் ஜனநாயகன் படத்தை ஓட விட மாட்டேன்னு முதல்ல கர்நாடகாரன் சொல்கிறாங்க. அங்கே சொல்கிறாங்க, ஜனநாயகன் ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காங்க, விஜய் படம், அந்த படத்தை நாங்கள் ஓட விட மாட்டோம்னு கர்நாடகாவில் இருக்க அமைப்புகள் பேசுகிறாங்க. அந்த படத்தை தயார் பண்ணுறதே கர்நாடகத்தை சேர்ந்தவங்க தான். அப்போ பிரச்சனையை யார் முதல்ல கிளப்புறா? இங்கே அரசியல்வாதிகள் சில அரசியலுக்காக சில வேலைகள் பண்ணாலும் கூட இந்த விஷயத்தில் கமலஹாசன் மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் கூட, கமலஹாசனுடைய அரசியல் மீது 1000 விமர்சனங்களாக இருந்தால் கூட, நடிகர் கமலஹாசனாக தமிழ் சினிமாவுக்கு அவர் செய்திருக்கக்கூடிய விஷயம் பெரிய விஷயம். தமிழ் சினிமா மட்டும் கிடையாது, இந்திய சினிமாவுக்கு அவர் செய்திருக்கக்கூடிய விஷயம். பல டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லாம் அவர் தான் கொண்டு இந்திய சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினார். டிஜிட்டல் கேமராவாக இருக்கட்டும், ஆவிடாக இருக்கட்டும், டிடிஎஸ்ஸாக இருக்கட்டும், பல உலகத்தில் எந்தெந்த சினிமா சம்மந்தமான டெக்னிக்கல் வந்தாலும் அதை உடனே கொண்டு அதை அவரே பரிசாத்தியமாக முயற்சி பண்ணி அதை சினிமாவுக்கு பயன்படுத்துறதுக்கு கொடுக்காரு. அப்போ ஒரு 60 வருஷமாக ஒரு தொழிலில் கோலோச்சி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கலைஞனை மன்னிப்பு கேட்க வைக்கிறது, அது செய்யாத தவறுக்காக டங் ஸ்லீப்பாக பேசியிருந்தாருன்னா பரவாயில்ல, ஏதாவது உள்நோக்கத்தோடு பேசியிருந்தால் பரவாயில்ல. அவர் பேசிய நோக்கமே வேறு. ஒரு வார்த்தையை நம்ம எந்த இடத்துல எப்படி பேசணும்னு இருக்குல்ல, எப்படி அதாவது ஒரு ஏன்னு ஒரு வார்த்தை இருக்கு, அந்த ஏங்கிற வார்த்தையை சத்தமாக பேசினா வேறு மாதிரி ஆயிரும், சாந்தமாக பேசினா வேறு மாதிரி ஆயிரும்.
அது அந்த இந்த வார்த்தையை எந்த டோனில் எந்த இடத்துல பேசணும்னு வார்த்தை இருக்குல்ல. அப்போ கமலஹாசன் அவருடைய பேசினது, அதற்கு முன்னாடி பேசினது, அதுக்கு பின்னாடி பேசினது, எந்த இடத்துல பேசினது, யாரை வச்சுக்கிட்டு பேசினது, இவ்வளோ விஷயத்தை கனெக்ட் பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம முடிவு பண்ணணும். கண்ணை மூடிக்கிட்டு அவர் பேசுனதில் தவறு இருக்குன்னு சொல்கிறதுல வந்து அது யாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. அவர் முழு வீடியோவும் பார்த்தாலே தெரியும் அதில் எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறது. அப்போ அது தவறு செய்யாத ஒரு விஷயத்துக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க அப்படிங்கும் போது அதன் பக்கம் நம்ம வந்து உள்ள ஒரு அரசியல் நடக்குது, அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில் ஒரு கார்னர் பண்ணுறாங்கன்றப்ப அவர் பின்னாடி நமக்கு வந்து ஆதரவு கொடுக்குறதான தார்மீகமான உரிமையாக இருக்கும். ஆனால் தமிழகத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க என்ன கருத்து சொன்னாலையும் ஒரு டெமோக்ராட்டிக்காக அணுகிறாங்களா, அதுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நமக்கு கடந்து நிறைய வேலை இருக்குது நமக்கு நிறைய. நம்ம அந்த அளவுக்கு ஜனநாயகமாக இதெல்லாம் சாதாரண விஷயம், ஜனநாயகம் சாதாரண விஷயம். நமக்கு இன்றைக்கி நேரங்கள் பத்த மாட்டேங்குது. ஒரு ஸ்டூடெண்ட்டே எடுத்துங்க, அவங்க காலைல 7 மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறான், சாயங்காலம் டியூஷனுக்கு போகிறான், விளையாடுறான். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், அவங்க காலையில் குழந்தைய பார்க்குறாங்க, ஈவினிங் டியூஷன், எல்லாருக்குமே இன்றைக்கி வேலைகள் நிறையா இருக்குது. நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், எந்த நாட்டுக்கு போவோம், எங்கே சம்பாதிப்போம், எங்கே கொண்டு போய் குழந்தைங்களை செட்டில் பண்ணுவோம்னு நம்ம நம்முடைய திங்கிங்லாம் வேறு மாதிரி இருக்குது. அதுக்கு இங்கே இருந்தக்கூடிய நம்ம ஆரம்பத்தில் போட்டு வச்சுருக்கக்கூடிய அந்த பெரியார் அம்பேத்கருடைய அந்த கருத்தியல் ரீதியான அது ஃபவுண்டேஷனும் நம்ம இருக்குது. நம்ம கொஞ்சம் பகுத்தறிந்து சிந்திச்சு பார்க்குறோம். நம்ம அதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். உலக நாளோட போட்டி போடணும்னு போயிட்டு இருக்கோம். இவங்க சண்டையை மொழியை வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதான் அவங்க நமக்கு ஏற்கனவே கேட்டாங்க, எல்லா மொழிக்கும் தாய்மொழி சமஸ்கிருதம்னு வச்சுக்க. எங்களுக்கு வேறு வேலை இருக்குது. நாங்கள் வந்து அமெரிக்காவில் போய் பிள்ளை செட்டில் பண்ணாமா, என் மகளை வந்து கனடாவில் படிக்க வைக்கலாமா, ஏஐயில் வேறு எதாவது டெக்னாலஜி இருக்கான்னு நாங்கள் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம். நீங்கள் மொழியை வச்சு ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ண போகிற? எங்கள் மொழி எங்களுக்கு பெருசு தான், அது எங்களுக்கு தெரியும். நீ இதை வச்சு ஒரு பிரச்சனையை பண்ணி நீங்கள் அரசியல் பண்ணலான்னு பார்க்குற, ஓராமல் விளையாடுங்கப்பான்னு நம்ம அந்த பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்போ இதை வந்து கொஞ்சம் பக்குவப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு. அரசியலும் சரி, கலையிலும் சரி, பண்பாட்டிலையும் சரி கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய மாநிலம். நீங்கள் உதாரணத்துக்கு கிராமங்களில் போய் டீ கடையில் வயசான பெரியவர் உட்காந்தான்னு வச்சுங்க, அவர் உலக அரசியல் பேசுவார். ஆனால் அரசியல் பண்ணி நுணுக்கமாக பார்க்கக்கூடிய மாநிலம். எதுக்காக வந்திருக்கான், இவன் என்ன சொல்லுவான், அடுத்து என்ன கொண்டு வர போகிறாங்கிறத முன்னாடியே கால்குலேட் பண்ணிடுவாங்க தமிழ்நாட்டில். அதனால தானே ஒரு கட்சியெல்லாம் தமிழ்நாட்டில் 10-15 வருஷமாக தலைகீழாக நின்று பார்க்குறாங்க. மதத்தை வச்சு பார்க்குறாங்க, ஜாதியை வச்சு பார்க்குறாங்க, யாத்திரை நடத்தி பார்க்குறாங்க, தலைகீழாக நின்று பார்க்குறாங்க. ஒன்றும் முடியலையே. அக்டோபர்ஸ் மாதிரி சுற்றி வளைக்கிறாங்க. என்னென்ன வழியில் இருக்கோ சென்டிமெண்ட்டான இவனுங்களை வந்து சென்டிமெண்ட்டாக அடித்தாலும் நகல மாட்டேங்கிறானுங்க, ஸ்பிரிச்சுவலாக அடித்தாலும் நகர மாட்டேங்கிறானுங்க. எல்லா விஷயத்தையும் தெளிவாக இருக்கானுங்க. கோயிலுக்கு போகிறான், மசூதிக்கு போகிறான், சர்ச்சுக்கு போகிறான், பெரியார் சொன்னால் சண்டைக்கு வர்றான். அவனுக்கு அதான் பெரிய அவனுக்கு உள்ளே வரவே முடியல. ஒரு பெரிய கட்டமைப்பு உருவாக்கி வச்சுருக்கேன். கர்நாடகம், மலையாளமும், கேரளாவும், தமிழ்நாடு அப்படி தான். அப்படிங்கும் போது நமக்கு அதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நீ பேசினா பேசிட்டு போ, எங்களுக்கு நாங்கள் சினிமாவை பார்க்குறோம், நடிகரை பார்க்குறோம், எங்களுக்கு 1000 வேலை கிடக்கு, சண்டை ஓரமாக விளையாடு போட்டுக்கப்பா அப்படின்னு போயிட்டு இருக்கோம். அதை வந்து அங்கே இருக்கிற மக்களை வந்து கரெக்டாக ட்ரிக்கர் பண்ணுறாங்க. இந்த மொழியை சொல்லி ட்ரிக்கர் பண்ணுற வேலையை கர்நாடகாவில் பண்ணிகிட்டு இருக்காங்க. பல்வேறு அரசியல் சார்ந்த தகவல்களை பகிர்ந்துட்டு மற்ற நேரத்தில் சந்திப்போம். நன்றி.